பாலாஜி ரோஜா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் 65 தான் பண்ண போகிறோம். அதுவும் ரோட் சைடில் இருக்க சிக்கன் 65 தான் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம ரோட் சைடில் இருக்க சிக்கன் 65 வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தர ரொம்ப யோசிப்போம். ஆனால் அதுவே நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தோம்னா அது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்க யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பாக்கெட்டு, அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைதா வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 an hour கிட்ட நல்லா ஊறுச்சுன்னா சாஃப்டா வரும். 1/2 an hourக்கு நம்ம ஊற வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 பொரிக்கிற அளவுக்கு எவ்வளவு ஆயில் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு வச்சு சிக்கன் 65 வந்து 1/2 an hourக்கு மேல நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பொரிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாகிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடையில் செய்கிற மாதிரியே சிக்கன் 65 வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுருக்கோம். நீங்கள் கடையில் வாங்கி தரதோடு நீங்கள் வீட்டில் செஞ்சு தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.